வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாண்டியன் கடையில் உட்காந்துருக்க கஸ்டமர் ஒருத்தருக்கு இந்தாங்கன்னு பைய கொண்டு வந்து கொடுத்துட்டு 500 ரூபா கொடுத்துருங்கன்றாரு சரவணன். அவரும் பணத்தை கொடுத்துட்டு கிளம்ப சரவணன் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு லேடி உள்ளர வந்து, தம்பி எனக்கு போட்டு வச்சாச்சான்னு கேட்குறாங்க. எப்பவோ போட்டு வச்சிட்டேங்க்கா, இந்தாங்கன்னு எடுத்து கொடுக்குறாரு சரவணன். இந்தாங்கன்னு உங்ககிட்ட பைய கொடுக்க அவங்க அது 2 பையையும் வாங்கிட்டு போகிறாங்க. சரவணன் ஒரு லிஸ்ட்டை கையில் எடுக்க, இலை சாப்பிட்டுட்டு கூட அப்புறமா வேலையை பாருடாங்கிறாரு பாண்டியன். இல்லைப்பா எனக்கு சாப்பாடெல்லாம் வேணாம்பாங்கிறாரு சரவணன். ஏன் வேண்டாம் அப்படின்னு பாண்டியன் கேட்க, பசிக்கலைங்கிறாரு அவரு. பசிக்கலையா அப்படிங்கிறவரு சரவணன் முகத்தை மேலையும் கீழையும் பார்த்துட்டு, சரி ஏண்டா ஒரு மாதிரியா இருக்கான்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லைப்பான்னு சமாளிக்கிறாரு சரவணன். ஒன்றும் இல்லையா, போன இடத்துல ஏதாவது பிரச்சனையான்னு கேட்குறாரு அவரு. இல்லைப்பான்னு அப்பவும் மறிக்கிறாரு. இல்லை சொல்லுடா, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்குறாரு பாண்டியன். ஒன்றும் இல்லைப்பா, எதுவும் இல்லைப்பாங்கிறாரு அவரு. அப்புறம் அப்படின்னு பாண்டியன் தோண்டி துருவி கேட்க, இல்லைப்பா ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்க. சரி கோவிலில் வச்சு யாரையாவது பாத்தியான்னு பாண்டியன் கேட்குறாரு. அவ்வளோதான், தூக்கி வாரி போட்ட மாதிரி இருக்கு சரவணனுக்கு. மறுபடியும் பாண்டியன் சொல்லுங்கிற மாதிரி பார்க்க, இல்லைப்பா நான் யாரையும் பார்க்கலன்னு படபடப்போட சொல்கிறாரு. என்னமோ அப்படின்னு பாண்டியன் குனிஞ்சு அவர் வேலையை பார்க்க, இவர் கையில் இருக்க லிஸ்ட் எடுத்துட்டு பொருளை எடுத்து வைக்க போகிறாரு. சரவணன் அங்கேருந்து போயிட பாண்டியன் மனசு கேட்காம அவரையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. ராஜி கிச்சனில் தோசை ஊற்றிக்கிட்டு இருக்க, கதிரும் அங்கேயே நின்றுட்டு இருக்காரு. நீ போய் டைனிங் டேபிளில் உட்காரு, நான் தோசை ஊற்றி எடுத்துகிட்டு வரேன்னு ராஜி சொல்கிறாங்க. இல்லை இல்லை பரவாயில்ல, நான் இங்கேயே இருக்கேன்றாரு கதிர். ராஜியும் சந்தோஷ சிரிப்போட, சரி முட்டை தோசை போட்டு கொடுக்கட்டுமான்னு கேட்குறாங்க. வேண்டான்னு அவர் சொல்ல, ஆனியன் தோசை அப்படின்னு ராஜி ஹோட்டல் நடத்துகிற ரேஞ்சு கேட்டுக்கிட்டு இருக்க. இல்லை சாதாரண பிளைன் தோசையே கொடு, நான் சாப்பிட்றேன்னு கதிர் சொல்கிறாரு. சரி அப்படின்னு ராஜி ஸ்டைலாக தோசையை திருப்பி போடுறாங்க. அட ராஜி கலக்கிற அப்படின்னு கதிர் சொல்ல, அப்படின்னு பெருமையாக பார்க்குறாங்க ராஜி. செம்ம ப்ராக்டிஸ் போலையே அப்படின்னு கதிர் சொல்ல, ஆமாம் செம்ம ப்ராக்டிஸ் தான் ஒத்துக்கிறாங்க ராஜியும். கலக்கு கலக்கு அப்படின்ற மாதிரி பார்க்குறவரு வெரி குட் அப்படிங்கிறாரு. எப்படி அப்படின்னு ராஜியை ரொம்ப பெருமையாக சந்தோஷப்படுறாங்க. அவங்க தோசையை பிளேட்டில் வச்சு கொடுத்து எப்படி இருக்கு தோசைன்னு கேட்க, அவரு ஒரு வாய் எடுத்து பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்றாரு. வெந்திருக்கான்னு ராஜி கேட்க, வெந்திருக்கே அப்படின்னு பிளேட்டில் கை வைக்க போறாரு. உப்புலாம் சரியா இருக்கா அப்படின்னு ராஜி கேட்க, எல்லாம் சரியா தான் இருக்கு, இந்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டே கொஞ்சம் தோசையை போட்டு சட்னி சாம்பாரில் தொட்டு ராஜிக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்காரு கதிர். கரெக்டாக அவங்களுக்கு ஊட்டி விடுற நேரத்தில் கோமதி உள்ளர வர்றாங்க. உள்ளர வர்றவங்க 2 பேரையும் ஆச்சரியமாக பார்த்துட்டு, டேய் அடேய் அப்படின்னு சொல்ல 2 பேரையும் இவங்கள பார்க்குறாங்க. என்னடா அப்படின்னு கேட்க 2 பேருக்குமே கொஞ்சம் வெக்கமும் ரொம்ப தயக்கமாக இருக்கு. இப்பதான் புரியுது, சமையல் கட்டில இருந்து சத்தம் வருது, எலி எதுவும் புகுந்துருச்சான்னு வந்து பார்த்தா அந்த 2 எலியும் நீங்க தானான்னு கோமதி கேக்குறாங்க. அப்படின்னு சங்கடமா தலையாட்டுறாரு கதிர். ராஜி சுதாரிச்சுக்கிட்டு, ஆமா உங்க பையன்தான் தோசை சுட்டு கொடுக்க சொன்னாரு அப்படின்னு ராஜி சொல்ல, ஏண்டா காலையில சாப்பிடாம என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த நீன்னு கதிர்கிட்ட கோமதி கேட்க, அது முக்கியமான வேலைமா, அதுதான் வந்த உடனேயே பயங்கரமா பசிச்சுது, அதான் நேரம் இங்க வந்துட்டேங்கிறாரு அவரு. சரிடா வந்த உடனே என்னைய கூப்பிட்டுருக்க வேண்டியது தானே, நான் வந்து ஊத்தி கொடுத்துருப்பேன் இல்லைன்றாங்க கோமதி. கதிர் என்ன சொல்றதுன்னு தெரியாம திருன்னு முழிச்சிட்டு இருக்கேன். நானும் அதை தானே செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ராஜி சொல்ல, ஷோ அப்படின்னு ஏதோ சொல்ல வந்த கோமதி தோசைக்கல்ல பார்த்துட்டு, ஏய் என்னடி இது தோசை, அவனுக்கு இப்படிலாம் தோசை சுட்டு கொடுத்தா சாப்பிட மாட்டான்டி, அவனுக்கு மொறுன்னு தான் பிடிக்கும் அப்படின்றாங்க கோமதி. ராஜி திகைப்பா கதிர ஒரு பார்வை பார்த்துட்டு அடுத்து கோமதியை பார்த்துட்டு, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, முதல்ல சுட்டு கொடுத்த தோசையவே பாதிக்கு மேலே சாப்பிட்டுட்டானே அப்படின்னு சொல்லிக்கிட்டே ராஜி அடுத்த தோசையும் வைக்கிறாங்க. ஏன்பா பிடிக்காம சாப்பிட்றியா அப்படின்னு ரொம்ப ஆதங்கமும் கனிவுமா கேட்குறாங்க கோமதி. கதிரோட பாடு திண்டாட்டம் ஆயிடுது. அப்படிலாம் இல்லைம்மா அப்படின்னு ராஜி உங்களையும் மாறி மாறி ஒரு பார்வை பார்த்துட்டு, பிடிச்சிதாம்மா சாப்பிட்டேங்கிறாரு அவரு. அப்படி இருக்கட்டும் அப்படின்னு ராஜி திரும்பிக்க, அது சரி பொண்டாட்டி சுட்டு கொடுத்தா எப்படி இருந்தாலும் சாப்பிடுவீங்கல்ல நீங்க அப்படின்னு கோமதி வம்புக்கு தயாராக, அம்மா நிஜமா அப்படிலாம் இல்லம்மாங்கிறாரு கதிர். அப்படின்னு கோமதி பார்த்துக்கிட்டு இருக்க,
பாத்துங்க, என் புருஷன் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாருங்கிற மாதிரி ராஜி பாக்குறாங்க. ஏய் மாவை குடுறி, நான் சுட்டு தர்றேன் அவனுக்குன்றாங்க கோமதி. ஏன் அத்தை, 2 தோசை சுட்ட எனக்கு 3வது தோசை சுட தெரியாதா என்ன அப்படின்னு ராஜி கேட்க, ஏய் குடுமா, நானே சுட்டு கொடுக்குறேன், எதுக்கு கஷ்டப்படுற நீன்றாங்க கோமதி. அத்தை என்ன அத்தை, உங்களுக்கு கொஞ்சம் கூட இங்கிதமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு ராஜி படக்குன்னு சொல்லிட. ஆ என்னடி சொல்ற அப்படின்னு அதிர்ந்து போய் பார்க்குறாங்க கோமதி. ஐயோ, இவங்க விளையாட்டுக்குள்ள நான் ஆள் கிடையாதுன்னு திருத்திருன்னு முழிக்கிறாரு கதிர். ஆமாம், புருஷன் பொண்டாட்டி ஜாலியாக பேசிக்கிட்டே கிச்சனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. சின்ன சிறுசுங்க கொஞ்ச நேரம் நின்று பேசிட்டு போகிறாங்கன்னு இல்லையா உங்களுக்கு அப்படின்னு ராஜி கேட்டுடுறாங்க. ஐய கொஞ்ச நேரம் என்ன, கொஞ்ச நேரம் நாள் பூரா கிச்சன்லேயே நின்று பேசுங்க, நல்லா டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கம்மா, யாரு வேண்டான்னு சொன்னது அப்படின்னு கோமதி சொல்ல, ராஜியும் கோமதியும் வாய்க்கு வாய் சண்டை போட்டுட்டு இருக்க. பாவம் கதிர் தான் பரிதாபமா முழிக்கிறாரு. அப்படியா சொல்லிட்டீங்கல்ல, கிளம்புங்கன்ற மாதிரி ராஜி பார்க்க. ஏதோ பாவம் பிள்ளைக்கு தோசை சுடலாமேன்னு பார்த்தா பாருடா எப்படி பேசுறா உன் பொண்டாட்டி அப்படின்னு கோமதி சொல்ல, கதிர் பேசாம ஒரு வாய் தோசை எடுத்து வாயில வைக்கிறாரு. ச்சே, உங்ககிட்ட போய் நான் பேச வந்தேன் பாருங்க, என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்னு கோமதி ஒரு திருப்பிட்டு அங்கிருந்து போக, அம்மா அம்மா அப்படின்னு கதிர் கூப்பிட்டுட்டு இருக்காரு. ராஜி சிரிச்சுக்கிட்டே நிற்க, ஏய் என்ன அம்மா கிட்ட இப்படிலாம் பேசுற அப்படின்னு கதிர் அதிர்ச்சியோட கேட்குறாரு. ஏன் அத்தை தானே, ஜாலியாக தான் இருப்பாங்கன்னு ராஜி சொல்கிறாங்க. ஓ நல்லா தேறிட்டீங்க அப்படின்னு கதிர் சாப்பிட ஆரம்பிக்க, இவங்க தோசையை ஊற்றிக்கிட்டே கதிரை செல்லமாக ஒரு இடி இடிக்கிறாங்க. அரசி அவங்க ரூமில் உட்காந்து படிச்சுட்டு இருக்க கோமதி அங்கே வர்றாங்க. நான்லாம் உள்ளர வரலாமா வரக்கூடாதானே தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டே அங்கே இருக்க துணிகள் எல்லாம் வந்து எடுத்துட்டு இருக்கிறாங்க. என்ன திடீர்னு அம்மா இப்படி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி அரசி பார்க்க, முன்னெல்லாம் புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டுக்கிட்டு சமாதானத்துக்கு என்ன கூப்பிடுவாங்க, இப்போ என்னடானா 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்னையவே துரத்துறாங்க அப்படின்னு கோமதி அவங்க பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்க. அம்மா என்னம்மா நீ பாட்டுக்கு முனகிக்கிட்டே இருக்கன்னு அரசி கேட்குறாங்க. ஏய் என்னடி இவ ஒருத்தி, நான் ஏதோ முனகிக்கிட்டு போகிறேன், உனக்கு என்ன பிரச்சனை, நீ படி அப்படின்னு அதுக்கும் சிடுசிடுக்கிறாங்க கோமதி. எல்லாரும் என்ன இப்படி கேள்வி கேட்குறாங்க, விரட்டுறாங்க, என்னன்னே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே கோமதி அங்கே இருந்த பாண்டியனோட ஷர்ட்டெல்லாம் எடுத்துட்டு போகிறாங்க. ஐயோ என்ன ஆச்சு இந்த அம்மாவுக்கு அப்படின்ற அரசி படிக்கலான்னு லைட்டாக புக்கு பக்கம் திரும்ப அவங்க மொபைல்லேருந்து கிளிங்னு ஒரு சவுண்டு வருது. எடுத்து பார்க்குறாங்க, என்ன ஏதோ புது நம்பர்லேருந்து ஹாய்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க அதை ஓப்பன் பண்ணி பார்க்க, நம்ம ஆர்கானிக் கார்த்தி ஸ்டைலாக இடுப்பில் கையை வச்சுட்டு புன்னகை மன்னனா ஒரு ஃபோட்டோவில் நிற்கிறாரு. பார்க்குற அரசிக்கு ஒரு செகண்ட் திடுக்குன்னு இருக்குது, அப்புறம் லைட்டாக சிரிப்பு வருது. அடுத்ததா வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்கு. அதை எடுத்து என்னன்னு கேட்குறாங்க. ஹலோ வணக்கங்க, நான் தான் கார்த்திகேயன், ஞாபகம் இருக்குல்ல, இதுதான் என் நம்பர், சேவ் பண்ணி வச்சுக்கோங்கன்னு வாய்ஸ் மெசேஜ் சொல்ல அரசி அதை கேட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. சிரிச்சுக்கிட்டு அவங்க ஃபோனை கீழே வச்சிட்டு இருக்காங்க. அஞ்சலி வீட்டில் அவங்க சோஃபாவில் உட்காந்துருக்க அவங்க அப்பா அதே சோஃபாவில் இன்னொரு கார்னரில் உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருக்காரு. கோவில்ல இருந்து வந்த அஞ்சலி கோவிலில் நடந்ததை பற்றியே நினச்சிட்டு ரொம்ப வருத்தமாக உட்காந்துருக்காங்க. அது சரி, இவ தான் புதுசா கூட சேர்த்து கூட்டிக்கிட்டு அலையிறவளா, இவளுக்காக தான் என் மக தங்கமயில என் வீட்டில் விட்டுட்டு போனியா அப்படின்னு சரவணனை கேட்ட பாக்கியம் அஞ்சலி கிட்ட திரும்பி, கல்யாணம் ஆகாதவங்க தான் 1000 கணக்கில் சுத்திக்கிட்டு இருக்கானுங்களே, அவனுங்க கூட போய் சுத்த வேண்டியது தானே, ஜோடி போட்டுக்கிட்டு சுத்துங்க, 2 பேரும் நல்லா சுத்துங்க, என் மக வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு நீங்க நல்லா இருங்க அப்படின்னு அழுகையும் ஆத்திரமுமா பாக்கியம் கத்துனது பூரா நினைச்சுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்காங்க அஞ்சலி. மொபைலை பார்த்துக்கிட்டு இருந்த அவங்க அப்பா அப்படியே லைட்டா திரும்பி மகளை பாக்குறாரு. அப்போ அவங்க அம்மா, அஞ்சலி சாப்பிட வர்றியான்னு வந்து கூப்பிடுறாங்க. எனக்கு சாப்பாடு வேண்டாமான்னு அஞ்சலி சொல்ல அவங்க அப்பாவும் டக்குன்னு திரும்பி பாக்குறாரு. ஏன் வேண்டாம் அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, நான் அப்புறமா சாப்பிட்றேம்மான்றாங்க அஞ்சலி. அவங்க அம்மா அப்படியே நின்றுட்டு இருக்க, அம்மா நேரங்காலத்தோட சாப்பிட வேண்டியதை தானே அவங்க அப்பா கேட்குறாரு. அஞ்சலி கொஞ்சம் தயங்கிட்டு, எனக்கு பசிக்கலப்பா அப்படின்றாங்க. நீ கோவிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து நானும் பார்க்குறேன், ஒரு மாதிரியாவே இருக்கேன்னு அவங்க அப்பா சொல்ல அஞ்சலிக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. அதானே வந்ததுலேருந்து சில மாதிரி இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிற, என்னடி ஆச்சுன்னு அவங்க அம்மாவும் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு அஞ்சலி படபடப்பா சொல்ல அவங்க அப்பா அம்மா 2 பேரும் அஞ்சலியவே குறுகுறுன்னு பார்க்குறாங்க.
இவங்க உள்ளார எல்லாரும் அமைதியாக இருக்க அடுத்த 7:30 வாசலுக்கு வந்து நிற்குது. அதாங்க பாக்கியம். வீட்டுக்கு போய் புடவையை கூட மாற்றாம அதே புடவையோட வரிஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு வந்துட்டாங்க. இடுப்பில் எடுத்து சொருகிட்டு ஏய் அஞ்சலி, ஏய் அஞ்சலி அப்படின்னு கீழே நின்று கத்திக்கிட்டு இருக்காங்க. அஞ்சலியா ஆரியலியா, அவ வீடு இதுதானே அப்படின்னு பாக்கியம் கத்திக்கிட்டு இருக்க அஞ்சலிக்கு ரொம்ப தூக்கி வாரி போடுது. பயத்தோட பார்க்குறாங்க. அவங்க அம்மாவும் அப்பாவும் யார் இங்கே வந்து நின்று சத்தம் போடுறது, எதுக்கு கேட்டுட்டு இருக்கிறாங்கன்ற மாதிரி பார்க்குறாங்க. ஏய் அஞ்சலி வெளியில வாடின்னு வெறி பிடிச்ச மாதிரி கத்துறாங்க பாக்கியம். அஞ்சலி கொஞ்சம் பயத்தோட இருக்க யார் அதுங்கிறாங்க அவங்க அம்மா. தெரியலையே அப்படின்னு அவங்க அப்பாவும் பார்த்துட்டு இருக்க. வாடி வெளியில அப்படின்னு பாக்கியம் கத்திக்கிட்டு நிக்க அஞ்சலி எழுந்திருக்க அவங்க அப்பா வேகமா எழுந்திருக்கிறாரு. அவர் வாசலை நோக்கி போக அஞ்சலியும் போறாங்க. அஞ்சலி அவங்க அப்பா அம்மா 3 பேரும் வாசலுக்கு வர அங்க ரோட்ல கோவா வேஷமா நின்றுட்டு இருக்காங்க பாக்கியம். யாருங்க நீங்கன்னு அஞ்சலியோட அம்மா கேட்க, சொல்லுங்கம்மா யார் நீங்க அப்படின்னு அவங்க அப்பாவும் ரொம்ப பொறுமையா கேட்குறாரு. நான் யாரு என்னன்னு உங்க பொண்ணுக்கு நல்லா தெரியுமே அப்படின்னு பாக்கியம் சொல்ல அஞ்சலிக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. பயத்தோட டக்குன்னு தலை குனிஞ்சிக்கிறாங்க. அவங்க அப்பா உடனே அஞ்சலியை திரும்பி பார்க்குறாரு. யாரடி இவங்க அப்படின்னு அவங்க அம்மாவும் கேட்க அஞ்சலி பதறி போய் பார்க்குறாங்க. சொல்ல மாட்டாளே, எப்படி சொல்லுவா அப்படின்னு பாக்கியம் சொல்ல 2 பேருமே அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. நானே சொல்கிறேன், உங்க மக ஒருத்தன் கூட சுத்திக்கிட்டு இருக்காளே ஜோடி போட்டுக்கிட்டு, அவனோட மாமியார்காரி தான் நான் அப்படின்னு பாக்கியம் நெஞ்சில் அடிச்சுக்க அஞ்சலிக்கு உடம்பெல்லாம் பயத்தில் தடன்னு நடுங்குது. அவங்க அப்பா அம்மா 2 பேருக்குமே ஒன்றுமே புரியல. ரொம்பவும் குழம்பி போய் கொஞ்சம் சங்கடமும் எரிச்சலுமா பார்க்குறாங்க. உடனே அஞ்சலி இல்லைம்மா அது வந்துன்னு சொல்லிட்டு இருக்கவே அக்கம் பக்கம் சத்தம் கேட்டு ஜோரா கூட்டம் கூட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கோவில்ல அப்படின்னு அஞ்சலி சொல்லிட்டு இருக்கும் போதே என்ன என்ன மென்னு முழுங்குற அப்படின்னு பாக்கியம் கத்த அதிர்ச்சியோட பார்க்குறாங்க அஞ்சலி. என் மருமையன் கூட இழிச்சு இழிச்சு பேசும்போது இருந்த தைரியம் இப்போ எங்கே போச்சு அப்படின்னு பாக்கியம் கேட்க அப்படியே பயந்து நடுங்கி போய் பார்க்குறாங்க அஞ்சலி. என்ன பேசுறீங்க எங்க பொண்ணை பத்தி அப்படின்னு அவங்க அம்மாவும் கோவமா கேக்குறாங்க. இப்போ வேடிக்கை பார்க்க வந்த பக்கத்து வீட்டுக்காரங்க என்னக்கா ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறாங்க. உடனே பாக்கியம் அவங்க பக்கம் திரும்பி ஆமா பிரச்சனை தான், பொண்ணா லட்சணமா அடக்க உடக்கமா இல்லாம என் மருமகன் கூட ஊரை சுத்திக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு பாக்கியம் கத்த அஞ்சலி பாவம் அப்படியே அவமானமும் பயமுமா நின்றுட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அம்மா அப்பா 2 பேரும் பயங்கர அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்காங்க. கோவில், பார்க்கு, பீச்சு, சினிமா தியேட்டர்னு எல்லா இடத்துக்கும் போறா, இழிச்சு இழிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு பாக்கியம் சொல்றாங்க. குன்றக்குடியில பீச்செல்லாம் கூடவா இருக்கு. பாக்கியம் கத்துன்னு கத்திட்டு இருக்க எல்லாருமே அதிர்ச்சியா பாக்குறாங்க. ஏன் மருமகன் கூட தாங்க இவ சுத்திக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க பாக்கியம் டக்குன்னு கண்ணீருக்கு மாறி இப்ப இவளால என் பொண்ணு வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அஞ்சலி அழுதுகிட்டே நிக்கிறாங்க. கல்யாணம் ஆகாத ஆம்பளைங்க, பொண்ணே கிடைக்காத ஆம்பளைங்கன்னு லட்சக்கணக்கில் இருக்காங்க. அவங்க கூட எல்லாம் யார் கூடயாவது சுத்த வேண்டியது தானே, அடுத்தவ புருஷன் தான் வேணுமா உனக்கு அப்படின்னு பாக்கியம் ரொம்ப கேவலமா கத்த அஞ்சலி அழுன்னு அழறாங்க பாவம். ஐயோ அப்படின்னு அவங்க அம்மா பதறிக்கிட்டு நிற்க அவங்க அப்பா பயங்கரமான அதிர்ச்சியில நிற்கிறாரு. எல்லாரும் சுத்தி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவ என் மருமகனோட தொடர்பு வச்சுக்கிட்டதுனால அவர் என் பொண்ணை கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டாருங்க அப்படின்னு அபாண்டமா சொல்றாங்க பாக்கியம். பாவம் அஞ்சலி எதுவும் சொல்ல முடியாம அழுதுகிட்டே தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. வயிற்றுல பிள்ளையோட என் பொண்ணு அம்புட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு பாக்கியம் கதறி கண்ணீர் வடிக்க அவங்க அப்பாவே மகளை இப்ப கொலவெறியோட பாக்குறாரு. ஏண்டி அவ சாபம்லாம் உன்னை சும்மா விடுமா அப்படின்னு பாக்கியம் கேட்டுட்டு இருக்க. ஐயோ அப்படின்னு அவங்க அம்மா பதறாங்க. இங்க பாருங்க, நீங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க, அந்த மாதிரி எல்லாம் என் பொண்ணு கிடையாதுன்றாரு அவங்க அப்பா. அப்படியா, எங்க இவளை சொல்லுங்க. கோவில்ல வச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் மாப்பிள்ளை கிட்ட பேசலன்னு இவளை சொல்லுங்க அப்படின்னு பாக்கியம் கையை நீட்டி அஞ்சலி பக்கமா கேட்க அஞ்சலி கண்ணீரோட பாக்குறாங்க. அவங்க அப்பாவும் மகளை அதிர்ச்சியோட பார்த்துக்கிட்டே இருக்காரு. சொல்ல மாட்டாளே, ஏன்னா இவ இந்த வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கே அவன் கூட சுத்துறதுக்காக தான் அப்படின்னு பாக்கியம் கத்திக்கிட்டு இருக்க. தெரிஞ்சவங்கன்னு ஏதோ பேசி இருப்பா, உடனே கதையை கட்டி விட்டுருவீங்களான்னு அவங்க அம்மா படபடப்போட கேக்குறாங்க. பொம்பளை பிள்ளைய பத்தி பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுங்கன்றாங்க அவங்க. நானும் 1க்கு 2 பொம்பளை பிள்ளைங்களை பெற்று வச்சிருக்கேன், எப்படி பேசணும் ஏதா பேசணும்னு எனக்கும் தெரியும். ஊரே பார்க்குது பாருங்க உங்க பொண்ணோட லட்சணத்தை அப்படின்னு பாக்கியம் எல்லாரையும் பார்த்து கத்திக்கிட்டு இருக்காங்க. அஞ்சலி அழுதுகிட்டே நிற்க அவங்க அம்மா அப்பா 2 பேரும் அதிர்ச்சியோட பார்க்க
முதல்ல என் புருஷன் இவங்கள பார்த்துட்டு போய் என் சம்மந்தி வீட்டில் நியாயத்தை கேட்டான், கிடைக்கல, அதான் அடங்க மாட்டேங்கிறாளே இவ அப்படின்னு பாக்கியம் கத்திட்டு இருக்க அஞ்சலி சத்தமாக அழுதுட்டு இருக்காங்க. இதோ பாருமா, மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி சொல்கிற மாதிரியெல்லாம் என் பொண்ணு கிடையாது. வீட்டு வாசல்ல வந்து நின்று கத்துறதை விட்டுட்டு கிளம்புங்கன்றாரு உங்க அப்பா. பாக்கியம் அழுத்தமா ஒரு பார்வை பார்த்துட்டு, என்ன அவமானமா இருக்கா சொல்லுங்க, இப்ப நான் பேசுறது தான் உங்களுக்கு அவமானமா இருக்கா அப்படின்னு பாக்கியம் கேட்க அவங்க அம்மா ரொம்பவே அவமானத்தோட பாக்குறாங்க. அடுத்தவ வாழ்க்கையை கெடுத்து தன்னோட வாழ்க்கையை அமைச்சிக்கிறதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு பாக்கியம் கையை நீட்டி அஞ்சலி முன்னாடி கேட்க அவங்க திடுக்குன்னு நிமிர்ந்து பாக்குறாங்க. ஓ, ஊர்ல எவனாவது இழிச்சுவாயன் இருப்பான், அவனை பிடிச்சி செட்டில் ஆயிடுன்னு நீங்க தான் உங்க பொண்ணுக்கு ஐடியா கொடுத்தீங்களா அப்படின்னு அவங்க அம்மாவையும் அப்பாவையும் பாக்கியம் வம்புக்கு இழுக்க அஞ்சலி அதிர்ச்சியோட நிமிர்ந்து பாக்குறாங்க. அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் அவமானமா அதிர்ச்சியுமா பார்க்க ஐயோன்றாங்க அவங்க அம்மா. சரிதான், புருஷன் கூட இருக்கும்போது இவ ஒழுங்கா இருந்திருக்க மாட்டா, அதான் அவன் விரட்டி விட்டுருப்பான் அப்படின்னு பாக்கியா சொல்ல அஞ்சலி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்பா ரொம்பவே சங்கடத்தோட சுத்தி நிக்கிறவங்கள பார்த்துட்டு இருக்காரு. அது சரி, அதுக்கப்புறம் நம்ம விதி இதுதானே, அதோடையாவது இவ அடக்க ஒடுக்கமா இருந்திருக்க வேண்டியது தானே, அதை விட்டுட்டு அடுத்தவ புருஷனுக்கு ஆசைப்படுற வெக்கம் கெட்டவ அப்படின்னு பாக்கியம் கையை நீட்டி திட்ட அவங்க அப்பா சொல்ல முடியாத அதிர்ச்சியோட பாக்குறாரு. போதுமா, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்கன்றாங்க அவங்க அம்மா. பாக்கியம் அப்படியே அவங்கள குறுகுறுன்னு கோவத்தோட பார்த்துட்டு இருக்க. இதுக்கு மேல என் பொண்ணை தப்பா பேசாதீங்க, நாங்க மானத்தோட வாழறவங்க அப்படின்னு அஞ்சலியோட அம்மா சொல்றாங்க. எது, நீங்க மானத்தோட வாழ்றவங்க, மானத்தோட வாழறவங்க செய்யற காரியத்தையா உங்க பொண்ணு செய்யறா அப்படின்னு பாக்கியா பேசிட்டே போக அஞ்சலி அழுதுகிட்டே நிக்கிறாங்க. அவங்க அம்மா ஐயோன்னு நொந்து போய் பார்த்துட்டு இருக்க. இங்க பாருடி, இனி என் மருமக இருக்கிற திசை பக்கமே நீ போகக்கூடாது, போனேன்னு வையேன் இப்படியெல்லாம் வந்து நான் பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன், சிறுப்பாலேயே அடிப்பேன் அப்படின்னு பாக்கியம் விரல நீட்டி மிரட்ட அஞ்சலி அவங்க அம்மா அப்பா மட்டும் இல்லை அங்க நிக்கிறவங்க எல்லாரும் கூட அதிர்ச்சியோட பாக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்து அஞ்சலி முகத்துக்கு நேரா விரல நீட்டி, இங்க பாருடி, இந்த பாக்கியத்தை பத்தி உனக்கு சரியா தெரியல, என் பொண்ணுக்கு ஒண்ணு நான் சும்மா பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு கண்ணீர் விட்டுக்கிட்டே, வாயும் வயிறுமா இருக்க என் பொண்ணோட கண்ணீர் உன்னை சும்மா விடாது, நீ நாசமா போயிடுவடி, மண்ணோட மண்ணா போயிடுவ, விளங்காம போயிடுவ சொல்லிட்டேன் அப்படின்னு பாக்கியம் கையை நீட்டி நீட்டி சாபம் கொடுத்துட்டு இருக்க அஞ்சலி அவங்க அம்மா அப்பா அக்கம் பக்கத்துல நின்று பாக்குறவங்களுக்கு மட்டும் இல்ல நமக்கே உடம்பெல்லாம் பதறுன்னு பதறுது. அஞ்சலி சத்தமா அழுதுட்டு இருக்க. என்ன இவங்க வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு போறாங்க, பார்வதி என்னதான்க்கா பிரச்சனைன்னு ஒரு லேடி அஞ்சலியோட அம்மா கிட்ட கேக்குறாங்க. எதுக்கு அந்த அம்மா அப்படி பேசிட்டு போறாங்கன்னு கேக்குறாங்க. போச்சு போச்சு அப்படின்னு அழுதுகிட்டே அஞ்சலியோட அம்மா வேகமா உள்ளர போக அஞ்சலியும் அழுதுகிட்டே தலையை குனிஞ்சிட்டு உள்ளர போறாங்க. அவங்க அப்பாவும் பின்னாடியே வர்றாரு. வீட்டுக்குள்ள வந்து அவங்க அப்பா அப்படியே சோஃபாவில் இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்காரு. என்னடி என்னடி இதெல்லாம் என்ன அப்படின்னு அவங்க அம்மா பதறி போய் மக கிட்ட கேட்டுட்டு இருக்க. இத்தனை நாளா நம்மளை பத்தி யாரும் ஒரு வார்த்தை பேசுனதில்ல, அந்த அம்மா மொத்தமா அசிங்கம் பண்ணிட்டு போறாங்க, யாருமா அவங்கன்னு அவங்க அப்பா கேக்குறாரு. அப்பா சரவணன் இருக்கான்ல அப்படின்னு அஞ்சலி கேட்க, உன் கூட படிச்சானே அந்த சரவணனா அப்படின்னு அவங்க அப்பா கேட்க அஞ்சலியும் கண்ணீரை தொடச்சிக்கிட்டே, ஆமாப்பா அவன்தான், அவனும் அவங்க ஒய்ஃபும் பிரிஞ்சு இருக்காங்க, அவன் ஒய்ஃபோட அம்மா தான் இப்ப வந்துட்டு போனது அப்படின்னு அஞ்சலி சொல்ல ரெண்டு பேருமே திகைச்சு போய் பாக்குறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போனதுக்கு நிறைய காரணம் இருக்கு, அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுப்பா அப்படின்னு அஞ்சலி சொல்ல அவங்க அப்பா நொறுங்கி போய் உட்கார்ந்துருக்காரு. நானும் சரவணனும் எப்பவாவது பார்த்தா பேசுவோம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட கோவில்ல பேசணும், சத்தியமா பிளான் பண்ணிடலாம் பார்க்கலப்பா, எதேச்சியா தான் பார்த்தோம், அப்பவே அவங்க எங்களை பார்த்து சத்தம் போட்டாங்க, ஆனா இப்படி வீட்டுக்கெல்லாம் வருவாங்கன்னு நான் நினைச்சே பார்க்கலன்னு அழறாங்க அஞ்சலி. தெருவில் எல்லாரும் வந்து நின்று சுற்றி வேடிக்கை பார்த்தாங்களேம்மா, இத்தனை நாளா மானத்தோட வாழ்ந்துட்டு இப்போ இப்படி கேவலப்படணும்னு நமக்கு தலையெழுத்தா அப்படின்னு அவங்க அப்பா கேட்க, ஐ எம் சாரிப்பா அப்படின்னு அஞ்சலி சொல்ல அவர் எதுவுமே சொல்லாம தலையை திருப்பிக்கிறாரு. என்னென்ன பேசிட்டு போச்சு அந்த பொம்பளை, அது நாக்கா இல்ல தேலான்னு கூட தெரியல, இனி எல்லாரும் வந்து கேட்பாங்க என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு, கேட்டா கூட பரவாயில்ல ஏதாச்சும் சொல்லலாம், ஆனா அவங்களா கதை கட்டுவாங்க பாரு, அதை தான் நாம எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல, ஐயோ தேவையில்லாத பிரச்சனை இது அப்படின்னு அவங்க அம்மா ரொம்பவே கலங்கி போய் புலம்பிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா எதுவுமே பேச முடியாம அமைதியா பார்த்துக்கிட்டு இருக்காரு. இங்க கடையில பாண்டியன் வேலை பார்த்துட்டு இருக்க, சரவணன் கஸ்டமர்ஸ்க்கு பொருள் கொடுத்துட்டு இருக்காரு.
1 2 3 4 இந்தாங்க்கா நீங்கள் கேட்ட பொருளெல்லாம் இதில் இருக்கு அப்படின்னு சரவணன் அந்த லேடி கஸ்டமரோட பேக்ல பொருளை வைக்கிறாரு. அவங்க கிட்ட பணத்தை வாங்கி இந்தாங்கப்பான்னு பாண்டியன் கிட்ட கொடுக்குறாரு. சரவணன் ஒரே படபடப்பா பரபரப்பா வேர்வையை தொடச்சிட்டு வேலையை பார்த்துட்டு இருக்க. அப்புறம் சரவணான்னு கூப்பிடுறாரு அவரு. அப்பா சொல்லுங்கன்றாரு அவரு. நம்ம கஸ்டமர் ஒருத்தர் வத்தல் 1 கிலோ கேட்டிருந்தாருடா அப்படின்னு சொல்ல, அப்படியாங்கிறாரு சரவணன். ஆமாண்டா, அதை போட்டு பேக் பண்ணி வை அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சரிங்கப்பா இதோ பண்ணிடுறேன் அப்படின்னு சரவணன் அங்கேருந்து போறாரு. அப்போ பாண்டியன் ஸ்டோர் பக்கத்துல ஒரு ஆட்டோ வந்து நிக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அஞ்சலியோட அப்பா அந்த ஆட்டோல இருந்து இறங்கி வர, யார் இங்கே வந்து ஆட்டோவில் வந்து இறங்குறா அப்படின்னு பாண்டியன் பார்த்துட்டு இருக்காரு. அஞ்சலியோட அப்பா மெல்ல படியேறி கடைக்குள்ள வர்றாரு. சுத்தி முத்தி பார்த்துட்டு சரவணன் இல்லைங்களான்னு கேட்கிறாரு அவரு. இங்கதான் இருந்தாங்கிற பாண்டியன் இலை சரவணான்னு கூப்பிடுறாரு. அப்பா அப்படின்னு சத்தம் கொடுக்க, உன்னை தேடி ஒருத்தர் வந்திருக்காரு பாரு அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்கும் போதே சரவணன் உள்ள இருந்து வெளியே வந்து அப்பான்னு நிக்கிறாரு. உன்னை தேடி வந்திருக்காரா அப்படின்னு சொல்ல சரவணன் திரும்பி அஞ்சலியோட அப்பாவை பாக்குறாரு. அவர் ஒரு மாதிரி முகமெல்லாம் கண்ணி போய் நின்றுட்டு இருக்க சரவணன் அவரை பார்க்க, ஏய் யாருடா இவருன்னு கேட்கிறாரு பாண்டியன். அப்பா இவரு அஞ்சலியோட அப்பான்றாரு சரவணன். உடனே பாண்டியனும் வாங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்கிறாரு. சரவணனும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்க, நடக்க கூடாததெல்லாம் நடக்குது, எப்படி நல்லா இருப்பேன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு வந்தவர் கேட்க பாண்டியன் மெல்ல எழுந்திருக்கிறாரு அவர் இடத்த விட்டு. ஏங்க என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியா பேசுறீங்க அப்படின்னு சரவணன் கேட்க, அந்த பாவம் மனுஷன் அப்படியே நிக்கிறாரு, எப்படி சொல்றதுன்னு. என்னாச்சுங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு பாண்டியன் கேட்க, காசு பணம் இல்லாதவங்க தான், ஆனா மானத்தோட வாழ்றோம். இது வரைக்கும் எங்களை பத்தியும் எங்க குடும்பத்தை பத்தியும் எங்க பொண்ணை பத்தியும் யாரும் ஒரு வார்த்தை தப்பா பேசினது கூட கிடையாது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க சரவணன் குழப்பமும் ஒன்றும் புரியாம பார்த்துட்டு இருக்காரு. பாண்டியன் ஏதோ பெரிய பிரச்சனை போல இருக்குன்னு யோசனையா பாக்குறாரு. ஆனா இவரோட மாமியார் வீட்டுக்கு வந்து என்னென்னமோ பேசிட்டாங்க அப்படின்னு அவரு படக்குன்னு சொல்லிட சரவணன் பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாரு. பாண்டியன் தலையிலையும் மின்னல் வெட்டுற மாதிரி அதிர்ச்சியோட பாக்குறாரு. மயிலோட அம்மா உங்க வீட்டுக்கு வந்தாங்களான்னு சரவணன் கேட்க, ஆமா வந்திருந்தாங்க, உங்களையும் அஞ்சலியையும் கோவில்ல வச்சு பார்த்தாங்களாம். என் மருமகனோட ஏன் நீ பேசுற, உனக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு அஞ்சலி கிட்ட கண்டபடி பேசிட்டாங்க அப்படின்னு வந்தவர் சொல்ல பயங்கரமான அதிர்ச்சி சரவணனுக்கு. பாண்டியனும் அதை விட அதிர்ச்சியோட பாக்குறாரு. இல்லைங்க, நானும் அஞ்சலியும் எதேச்சியா கோவில்ல பார்த்தோம், பேசணும், அவ்வளவுதாங்கிறாரு சரவணன். ஆனா உங்க மாமியார் கண்ணுக்கு அது தப்பா படுதே, பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாம் வந்து நின்று வேடிக்கை பார்க்குற அளவுக்கு தப்பா பேசிட்டாங்க அப்படின்னு ரொம்ப ஆதங்கமும் சங்கடமா சொல்றாரு அவரு. பாண்டியன் திகைப்போட பார்க்க, ஒரு பொண்ணை பார்த்து பேசக்கூடாததெல்லாம் பேசிட்டாங்க அவங்க அப்படின்னு அவர் சொல்ல சரவணன் அதீத சங்கடமும் வருத்தமா நிக்கிறாரு. உங்களுக்கு அவ வாழ்க்கையில என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எல்லாமே தெரியும், விசாரிக்காம ஒருத்தரை அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம், அவ அம்புட்டு அவஸ்தப்பட்டாங்கிறாரு அவரு. யாருமே அனுபவிக்காத சித்திரவதையெல்லாம் அனுபவிச்சுட்டு இப்பதான் எங்க வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறா, அவளுக்கு இந்த அவமானம் எல்லாம் தேவையா, மறுபடியும் அவ நிம்மதி இல்லாம இருக்கணுமா அப்படின்னு ரொம்பவே ஆதங்கத்தோட கேக்குறாரு அவரு. சரவணனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. பாண்டியன் அப்படியே உறைஞ்சு போய் நின்று பார்த்துட்டு இருக்காரு. புருஷன் வேணான்னு விவாகரத்து பண்ணிட்டு எங்க வீட்டுல வந்து எங்க பொண்ணு இருக்கிறதுக்கே எல்லாரும் அப்படி பேசுறாங்க, உங்க சம்மந்தி வேற உங்க பையனுக்கும் என் பொண்ணுக்கும் என்னென்னமோ இருக்குன்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல பாண்டியன் அதோட அர்த்தத்தை புரிஞ்சிட்டு ரொம்பவே அதிர்ச்சியா நிக்கிறாரு. சரவணனுக்கும் ரொம்ப அதிர்ச்சி தான் இதெல்லாம் கேட்டு. அக்கம் பக்கத்துக்காரவங்க எல்லாம் சும்மா இருப்பாங்களா சொல்லுங்க, என் பொண்ணு அவங்க மென்னு தின்னிட மாட்டாங்க அப்படின்னு பரிதாபமா கேக்குறாரு அவரு. உங்களுக்கும் 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, உங்க பிள்ளைங்களை பத்தி யாராவது தப்பா பேசுனா உங்களால தாங்க முடியுமான்னு பாண்டியனை பார்த்தும் கேக்குறாரு. நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுங்க, அவங்க என்னமோ உங்க வீட்டுல வந்து சண்டை போட்டிருக்க கூடாதுதான், அவங்க பண்ணினது பெரிய தப்புங்க, அவங்க சார்பில் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல உடனே சரவணன் அவசரமா அப்பா அப்படிங்கிறாரு. சரவணன் ஒரு முறைச்சிட்டு இனிமே இப்படிலாம் நடக்காதுன்றாரு பாண்டியன். நடக்க கூடாதுங்க, நடக்கவே கூடாது, என் பொண்ணு கிட்ட நான் பேசுறேன், உங்க பையன்கிட்ட நீங்க பேசுங்க, எங்க பொண்ணை நிம்மதியா இருக்க விடுங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படின்னு அஞ்சலியோட அப்பா கையெடுத்து கும்பிடுறாரு. ஐயோன்னு பாண்டியன் பதட்டமா பார்த்துட்டு இருக்க அவரு பேசாம இறங்கி போய்கிட்டே இருக்காரு. சரவணனுக்கு பயங்கர சங்கடமா இருக்கு. நெத்தியில வலியிற வியர்வையை தொடச்சிட்டு பாக்குறாரு. அஞ்சலியோட அப்பா போய் ஆட்டோ கதவை திறந்துட்டு உள்ளர ஏறி உட்கார்ற வரைக்கும் 2 பேரும் அவரையே பார்த்துட்டு இருக்காங்க. அவர் ஆட்டோ கிளம்பினதும் பாண்டியன் கொஞ்சம் கோவமும் வேகமா சரவணன் பக்கம் திரும்ப அதுவரையிலும் அடங்கி போய் அதிர்ச்சியோட நின்னுட்டு இருந்த சரவணன்
படார்னு வந்து செருப்பு போடுறாரு. இலை இலை சரவணா, இலை சரவணா, எங்கடா போற அப்படின்னு பாண்டியன் பதட்டமா கேட்க, இதை வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேர்த்து வழியே போறாரு அவரு. இலை எங்கடா போற, நீ எங்கடா போற, டேய் சரவணா, டேய் சொல்றேன் இல்லடா கேள்டா, டேய் சரவணா இந்தடா அப்படின்னு பாண்டியன் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ற சரவணன் வரேன்பான்னு சொல்லிட்டு படார்னு கிளம்பிடுறாரு. டேய் சரவணா அப்படின்னு கத்துற பாண்டியன் எங்க போறான், என்ன பிரச்சனை வரப்போகுதோ தெரியலையேன்னு அப்படியே அதிர்ச்சியும் பயமா பாக்குறாரு. அடுத்து என்ன நடக்க